Hello children, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து CBSE Maths Grade 6 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 6 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து சாப்டர் 9 டேட்டா ஹேண்ட்லிங் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவோம் ஒரு மீனிங்ஃபுல் மேனரில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், டேட்டா ஹேண்ட்லிங் மீன்ஸ் கேதரிங் அண்ட் ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் presenting it in a way that is meaningful to others. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எக்ஸாம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூலில் வந்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிறாங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் கார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா கூட ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து அட்டண்டன்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கூட நம்ம அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்க. இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க, அவங்க இந்த மந்தில் எத்தனை டேஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திடீர்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்போவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டர் எடுத்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸஸ்க்கு தான் நம்ம வந்து டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்கோர் போர்ட். ஸோ கிரிக்கெட் ஸ்கோர் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டேபிளில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்கும், நேம் ஆஃப் த பேட்ஸ்மேன் இருக்கும், ரன்ஸ் இருக்கும், பால்ஸ் பேஸ்டு, அப்புறம் அவங்க எவ்வளோ டைமிங்கில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்ன டேட்டா ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நீங்கள் திடீர்னு இப்போ இந்த எஃப்ன்ற பேட்ஸ்மேனோட டேட்டா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், அந்த டேபிளில் எடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே தான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Example 1 பாருங்க. A teacher wants to know the choice of food of each student as part of the midday meal program. So midday meal programக்கு வந்து டீச்சருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து அசைன் பண்ணுறாங்க இந்த டாஸ்க்கை வந்து. த டீச்சர் அசைன்ஸ் த டாஸ்க் ஆஃப் கலெக்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டு மரியா. ஸோ மரியா கிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து கலெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட சாய்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ மரியா என்ன பண்ணுறாங்க, மரியா டஸ் ஸோ யூஸிங் அ பேப்பர் அண்ட் அ பென்சில். ஸோ ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர் அரேஞ்சிங் த சாய்ஸஸ் இன் அ காலம் ஷீ புட்ஸ் அகெயின்ஸ்ட் அ சாய்ஸ் ஆஃப் ஃபுட் 1 மார்க் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் மேக்கிங் தட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க என்ன மெனு வச்சுருக்காங்களோ அதை ஒரு காலமில் போட்டுக்கிறாங்க. ரைஸ் ஒன்லி, சப்பாத்தி ஒன்லி, போத் ரைஸ் அண்ட் சப்பாத்தி அப்படின்னு. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மார்க் யூஸ் பண்ணி, இப்போ வந்து ரைஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுறாங்க. சப்பாத்தி வேணும்னா அவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணி போட்டுறாங்க. ரைஸும் வேணும் சப்பாத்தி வேணும்னா அவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணி போட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து உமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வராங்க. அவங்க வந்து இந்த மெத்தடை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10-10 குரூப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி 1-1 சிங்கிளாக இது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை கவுண்ட் பண்ண ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு இதையும் நம்ம போயிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணுறது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குரூப் பண்ணிடுங்க, 10-10 குரூப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து பாருங்கள், ரைஸில் வந்து இப்போ இதை 10 குரூப் பண்ணியாச்சு. ஸோ இது ரிமைனிங் எத்தனை இருக்குது, 7. ஸோ அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணால் போதும். 10 + 7 வந்து 17 அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் பாருங்கள் 10 குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 3 இருக்குது. அப்போ 10 + 3 13. போத் ரைஸ் அண்ட் சப்பாத்தி ரெண்டுமே 10-10 தான் இருக்குது. ஸோ 10 + 10 20. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 5-5 குரூப் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 5-5 குரூப் பண்ணுறாங்க. அப்போ 5 10 15 15 + 2 17. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கவுண்டிங் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொரு இதையும் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர் வந்து ஒரு மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 5th மார்க் 1 2 3 4 5 அப்படின்பாங்க. இது ஒரு டேலி மார்க்கு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து ஒரு மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸோ 5 10 15 15 + 2 17. ஸோ இந்த மாதிரி வந்து டீச்சர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. சப்பாத்தி பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸோ 10 10 + 3 13. ஸோ இது இன்னும் இந்த மெத்தட்ஸ் ப்ரீவியஸ் மெத்தட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து இன்னும் நமக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீச்சர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. Example 2 பாருங்க. Ekta is asked to collect data for size of shoes of students in her class 6. ஸோ கிளாஸ் 6ல் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஷூஸோட சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எக்டா வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு பேப்பரில் வந்து அவங்க என்னென்ன சைஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜாவெட் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா the size of shoes owned by the maximum number of students. இந்த size of shoe வந்து maximum number of students யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாவும் இந்த size of shoes வந்து minimum number of students வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு டேபிள் வந்து டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஷூவோட சைஸ் என்னெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 இதெல்லாமே வந்து ஷூவோட சைஸ். இப்போ வந்து டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ 4 யாரெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, 1 2 3 4 5. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 1 2 3 4 5. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5. நெக்ஸ்ட் வந்து 5 நம்பர் ஷூ வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி 5 3 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6 வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 சைஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து 10ன்றப்போ 2 போட்டுக்கலாம்ல, 5 5ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 7 வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ 7. ஸோ 5 + 2 7. நெக்ஸ்ட்டு 8 பார்த்தீங்கன்னா இங்கேயும் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த சைஸ் ஆஃப் ஷூஸை வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6ல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த சைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷூ சைஸ் 8 தான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நியூ கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்டோகிராஃப். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இன்னொன்று என்ன மார்க்ஸ் வச்சு பார்த்தோம், டேலி மார்க்ஸ் வச்சு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. பிக்சரை வச்சு நம்ம டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் டேட்டா த்ரூ பிக்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இதில் வந்து இத்தனை பேர், இதில் வந்து இத்தனை பேர், நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஆன் த டேட்டா அட் அ கிளான்ஸ். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா the following pictograph shows the number of absentees in a class of 30 students during the previous week. ஸோ இதெல்லாமே ஆப்சன்டீஸோட பிக்டோகிராஃப். இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா 5 ஆப்சன்டீஸ். இதில் நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஹெட்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு பார்க்கணும். இப்போ இங்கே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்டுக்கு 5 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஹெட்டையே நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், 5 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். நமக்கு இங்கே வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹெட் ரெப்ரசன்ட்ஸ் 1 தான். ஸோ இப்போ வந்து மண்டே வந்து 5 ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, டியூஸ்டே வந்து 4 ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லை. ஸோ அதுதான் வந்து பிக்டோகிராஃப். இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆன் விச் டே வேர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட். ஸோ எந்த நாளைக்கு நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேல தான் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம். விச் டே ஹேட் ஃபுல் அட்டண்டன்ஸ். ஃபுல் அட்டண்டன்ஸ் வந்து என்னைக்கு ஆகிருக்காங்க,
தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து ஆப்சண்ட்டே இல்லை பாருங்கள். ஸோ ஃபுல் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டே தான் இந்த செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சன்டீஸ் இன் தட் வீக்? ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ ஆப்சன்டீஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 5 + 4 9, 9 + 2 11, 11 + 1 12, 12, 12 + 8 20, 20. ஸோ டோட்டலாக வந்து இந்த வீக்கில் வந்து 20 ஆப்சன்டீஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த பிக்டோகிராஃபில் இந்த ஒரு டால்குடைய வேல்யூ வந்து 10 people. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the colors of fridges preferred by people living in a locality or shown by the following pictograph. ஸோ பீப்புள் வந்து ஃப்ரிட்ஜஸோட கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு பிக்டோகிராஃப் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ளூ கலரில் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலரில் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ரெட் கலருக்கு இவ்வளவு, ஒயிட் கலருக்கு இவ்வளவு. இப்போ இதில் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க. இந்த டால் வந்து பாதி தான் இருக்குது. ஸோ பாதி இருந்துச்சுன்னா இப்போ இங்கே 10 இருக்குது. 10ல் ஹாஃப் வந்து என்னது 5. ஸோ அப்போ இந்த டால் கூடிய வேல்யூ வந்து 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஏசம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபரிங் ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் எவ்வளோ பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க? 10, 20, 30, 40, 50. ஸோ ப்ளூ கலர் ப்ரிஃபர் பண்ண பீப்புளோட கவுண்டிங் வந்து 50. நெக்ஸ்ட், ஹவு மெனி பீப்புள் லைக் ரெட் கலர்? ரெட் கலர் எத்தனை பீப்புள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க? 10, 20, 30, 40, 50, 55. 55. ஸோ 55. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிக்டோகிராஃபியில் வந்து சம்ஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.